Hi friends, இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராட்டு ஒரு ஃப்ளவர் கிராஃப்ட் ஐடியா தான் நம்ம வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரீன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன். அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பென்சிலாக ஆனாலும் சரி இல்லைனா பென்னாக இருந்தாலும் சரி உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன இது கொடுக்குறோமோ அதை விட பெருசாகிட்டு பார்த்தீங்கன்னா இல்லை அதே அளவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கு மாதிரி நம்ம சுருட்டி எடுக்கணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுருட்டி எடுத்துக்கலாம். க்ரீன் கலர் பேப்பர் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டும் கொஞ்சம் க்ளூ வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா கடைசிலையுமே கொஞ்சம் மட்டும் க்ளூ வச்சுக்கோங்க. க்ளூ வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாட்டு ஒரு ஸ்டிக் மாதிரி நம்ம வந்து சுருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கை வச்சு வந்து உருட்டும் போது பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே சூப்பராட்டு நமக்கு வந்து ஒட்டிடும். அதுக்கப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா 7x7 சென்டிமீட்டரில் தான் நான் வந்து ஒரு பிங்க் கலரில் பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 அட்டு மடித்து எடுத்துக்கலாம். மடித்து எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்ம வந்து ஒரு பென்சில் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி வரைகிறீங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ளவருமே ஒரே அளவில் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வரைஞ்சி எடுத்து கட் பண்ணிவிட்டு அந்த அளவு வச்சே பார்த்தீங்கன்னா மற்ற பேப்பர் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேப்பரை வந்து நம்ம வந்து இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் தான் வைக்கணும்னு இல்லை, ரெட் கலர், ஆரஞ்சு கலர் எல்லா கலருமே நம்ம வந்து வச்சுக்கலாம். ஃப்ளவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிசைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பென்சில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே எல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டோம். கட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 அட்டு மடக்கி தானே வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளூ வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா பேப்பருமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒட்டிடலாம். எல்லா பேப்பருமே பார்த்தீங்கன்னா மடக்கி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணி இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாட்டுமே நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே ஃபுல்லாக ஒட்டிட்டோம். கடைசி எட்டு பார்த்தீங்கன்னா கடைசி உள்ளதுமே நம்ம வந்து சேர்த்து நம்ம வந்து ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ளவர் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா அதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா சென்டரில் நமக்கு வந்து ஒரு கேப் கிடைக்கும். அந்த கேப்பில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஸ்டிக்கை வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம். அந்த ஸ்டிக்கு போகிற அளவுக்கு நம்ம வந்து லைட்டாட்டு விரித்து விட்டுக்கலாம். விரித்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் மட்டும் க்ளூ வந்து அதில் வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் மட்டும் இந்த மாதிரி க்ளூ வச்சுட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கை வந்து அந்த ஃப்ளவருக்குள்ளாடி நம்ம வந்து விட்டுறலாம். லைட்டாக நம்ம அங்கே இங்கே இழுக்கும் போது பார்த்திங்கன்னா அது லைட்டாக விரிஞ்சு கொடுக்கும். அந்த விரிஞ்சு கொடுக்குற இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஸ்டிக்கை வந்து வச்சிடலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டிக்கை வந்து உள்ளே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து நம்ம வந்து அழுத்தி விட்டுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வந்து நமக்கு செட் ஆயிரும். இப்போ சூப்பராட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் நமக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பென்னு இல்லை பென்சில் எதாவது கிஃப்ட் பண்ணுறீங்கனாலும் நம்ம அதுக்குள்ளே வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது மெசேஜ் ஏதாவது எழுதும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒயிட் கலர் தான் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சைடில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து ஒரு டிசைன் போட்டுக்கோங்க. இந்த டிசைன் பிடிச்சிருந்தா நீங்கள் இதே மாதிரியும் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 4 சைடுமே நம்ம வந்து இதே மாதிரி போட்டுடலாம். நீங்கள் வந்து இல்லை ஏதோ மெசேஜ் எதுவும் எழுத வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டிக்கு மட்டுமே அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஃப்ளவர் மட்டும் கொடுத்துக்கலாம். இல்லை ஏதாவது எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து டிசைன் போட்டு அதில் சென்டரில் நம்ம வந்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேப்பர் எடுத்துக்கலாம். பேப்பர் எடுத்துகிட்டு இதெல்லாம் எதுவுமே அளவு எதுவுமே இல்லை. நான் வந்து சும்மா தான் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரீன் கலர் பேப்பர் இப்போ ஒட்டுறோம்ல அந்த அளவும் அதுக்கப்புறமாட்டு ஒயிட் கலரில் நம்ம வந்து ஒரு பேப்பர் வச்சுருக்கோம்ல அந்த அளவும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டரில் நான் வந்து அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து தேய்க்கிறேன்ல அந்த இடம் பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து 10 சென்டிமீட்டரில் ஒரு பேப்பரை வந்து கட் பண்ணி அதில் வந்து டிசைன் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஏதாவது எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஹாப்பி பர்த்டேக்கு கொடுக்கலாம், அப்படி இல்லைனா ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு எதுக்குனாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு க்ரீன் கலர் பேப்பருமே எடுத்து அதுலேயுமே கொஞ்சம் மட்டும் க்ளூ வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேப்பருக்கு பின்னாடியும் நம்ம வந்து ஒட்டிடலாம். லைட்டாக கை வச்சு நம்ம வந்து அந்த க்ளூ தேய்ச்சி விட்டுக்கலாம். இல்லை லைனில் நமக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டும் க்ரீன் கலர் பேப்பர் வெளியே தெரிகிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் வந்து ஒட்டி வச்சுக்கலாம். இப்போது ஒட்டி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இதில் ஏதாவது எழுதணும் அப்படின்னா எழுதிக்கிட்டு நம்ம வந்து ஃபுல்லாட்டு அதாவது நம்ம ஸ்டிக்கு கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுருட்டி எடுத்துக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா 2 சைடுமே க்ரீன் கலர் பேப்பர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் பேப்பர் இருக்கிறதே தெரியாது. ஃபுல்லாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நமக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கலாம். சுருட்டி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் பேப்பரில் க்ளூ படாமல் க்ரீன் கலர் பேப்பரில் மட்டும் க்ளூ படுற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதேமே வந்து நம்ம க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம்.
இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒட்டி வச்சுக்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமாட்டு பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் தான் நான் வந்து ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். சின்ன துண்டு பேப்பர் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீளம் மட்டும் மடக்கிட்டு பார்த்திங்கன்னா அதேமாதிரி இன்னொரு சைடில் வந்து மடக்கிக்கலாம். இந்த மாதிரி 4 ஆட்டு மடக்கிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மட்டும் கேப்பு விட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு லீஃப் இருக்கிற மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். 2 சைடுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மட்டும் கேப்பு விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடும் கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு தான் பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். கேப்பு விட்டதுனால தான் பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து நமக்கு ஜாயின் பண்ணி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம வந்து இந்த 2ஐயும் வந்து மடக்கி வச்சிடலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா சின்னதாட்டு இன்னொரு நீளமாட்டு 2 பேப்பர் எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி க்ளூ வச்சு நம்ம வந்து இந்த பேப்பரை வந்து எல்லோ கலரில் குட்டியாக பண்ணியிருக்கோம்ல அந்த பேப்பரை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒட்ட வச்சுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுவும் பர்த்டே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பென்சில் ஏதாவது கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஐடியா பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இதையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த க்ரீன் கலர் அந்த சென்டரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த எல்லோ கலர் பேப்பரை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒட்ட வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ளவர் பர்த்டே கார்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.